ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதனும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் பண்ண 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுக்கிறேன், தோல் உரிச்சிட்டு. நான் இன்றைக்கி சீஸ் பால்ஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க செஞ்சுருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிக்சர் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். மிக்சர் ஹர்ப்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஆரிகனோ கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இது கூட இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கம்மியான அளவு தான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். நான் தேவையான பொருள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம பொட்டேட்டோக்கு மேலே கோட் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு டெக்ஸ்சரில் நம்ம கலந்து வச்சுக்கலாம். கெட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, அதே போல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, இந்த பதத்தில் கலந்து வச்சுக்கலாம். அதே போல் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீஸா சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மொசரல்லா சீஸ் இருக்குல்ல, இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சீஸ் ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா 2-3 கட் பண்ணிவிட்டு கூட சின்ன சின்னதாக உள்ளே வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்குலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் இது போல் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சீஸ் க்யூப் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சீஸ் வச்சுக்கலாம். இப்போ சீஸை உள்ளே வச்சுட்டு நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. சீஸ் வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் உருண்டை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம உருண்டை பண்ணதை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க, எல்லா சைடும் படுற மாதிரி. இப்போ மாவில் இருந்து நம்ம பொட்டேட்டோ சீஸ் பாலை வெளியே எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. போல் நல்லா கோட் பண்ணுங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா வெளியே கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் இதே போல் எல்லா பொட்டேட்டோ சீஸ் பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், இன்றைக்கி நான் எடுத்திருந்த அளவுக்கு ஒரு 6 உருண்டைகள் கிடச்சிச்சிங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அளவுகளை அதிகப்படுத்திக்கோங்க. இப்போது நம்ம சீஸ் பால்ஸ் பொரித்து எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு வானலியில் தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சீஸ் பால்ஸை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாங்க, வெளியே கரிஞ்ச மாதிரி ஆகிடும், சீஸ் கரெக்டாக மெல்ட் ஆகாது. அதனால் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நல்லா 2 சைடும் திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு கிளறிட்டே இருக்க வேண்டாங்க, இது போல் லைட்டாக எடுத்து விடுங்க, இல்லைனா சீஸ் பால்ஸ் பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். போல் லைட்டாக திருப்பி திருப்பி விட்டு எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு அடங்கிருச்சு, அதே போல் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சீஸ் மெல்ட் ஆகி வந்திருக்குன்னு. இது வெளியே நல்லா மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.